வணக்கம். நாங்க உங்க ப்ளூ ஸ்கை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் மினரல் வாட்டர் பிளான்ட் மேனுஃபேக்சரர்ஸ் கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் ஒரு மினரல் வாட்டர் பிளான்ட் இன்ஸ்டாலேஷன் செய்கிறதுக்கான மெட்டீரியல் டெலிவரி, ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷின் டெலிவரி, கெமிக்கல் லேப் அண்ட் மைக்ரோபயாலஜிக்கல் லேப் செட்டப், 20 லிட்டர் ஜார், இன்னர் வாஷ், அவுட்டர் வாஷ், ஃபில்லிங் அண்ட் டெலிவரி இதை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக மேலே ஹெட்லைன் கூட கொடுத்துருக்கேங்க. ஒரு மினரல் வாட்டர் பிளான்ட் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு முதலீடு தொகையாக 5 லட்சம் இருந்தால் போதும், 8 லட்சம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையாக எவ்வளவு முதலீடு தேவைப்படும் அப்படிங்கிற சந்தேகம் இந்த தொழிலை தொடங்க நினைக்கிற எல்லாத்துக்குமே வருங்க. நாம் பல மினரல் வாட்டர் பிளான்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய தொழில் முனைவோரின் அனுபவங்கள், அதுக்கப்புறமா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கேட்டு தாங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு முதலீட்டு தொகையை நாங்கள் இதில் சொல்கிறோங்க. ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, குறைவான முதலீடு அப்படிங்கிறது எவ்வளோ போடலாம், சரியான முதலீடு அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கணும், இது எல்லாமே சொல்லக்கூடியது தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. மக்களோட ஒரு சேவையின் வெளிப்பாடாகத்தாங்க நாங்கள் இது மாதிரியான வீடியோக்களை வெளியிட்டுருக்கோம். ஒரு சிறிய உதவியை முகம் தெரியாத பலருக்கும் செய்வதில் தாங்க உண்மையான மகிழ்ச்சி. அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக இதே மாதிரியான வீடியோக்களை தேடி கேட்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வீடியோ போகிறதுக்கு நீங்கள் உதவி செய்கிற மாதிரி இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஒருவர் சொந்தமாக நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது அவருடைய ஒரு நீண்ட கால கனவு. தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்மளோட ஓன் பிராண்டை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதையும் தாண்டி மக்களோட வாழ்வில் சந்திக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தங்களோட ப்ராடக்டோ இல்லை நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் மூலமாகவும் நம்ம ஒரு தீர்வு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தாங்க ஒரு சொந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள். ஸோ அந்த வகையில் நான் ஒரு மினரல் வாட்டர் பிளான்ட் பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு நான் குறைந்தபட்சமாக எவ்வளோ முதலீடு போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விக்கான விடை தாங்க இப்போது நாம் சொல்ல போகிறோம். ஸோ குறைந்தபட்ச முதலீடு ஒரு மினரல் வாட்டர் பிளான்ட் பிஸ்னஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது மிஷினரிஸ்க்கு மட்டுமே 10 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க. இந்த 10 லட்ச ரூபா அப்படிங்கிறது ஒன்லி மிஷினரிஸ்க்கு மட்டும்தாங்க. இது போக பார்த்தீங்கன்னா நமக்கு இடத்துக்கான செலவு, அது போக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இபி இது எல்லாமே இருக்குங்க. சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தனி ஒரு செக்டாருங்க. ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோ போடுறேங்க. ஒரு மினரல் வாட்டர் பிளான்ட் பிஸ்னஸ் அமைக்கிறதுக்கு சரியான முதலீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ்க்கு மட்டுமே 40 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தாங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ண முடியும். 10 லட்ச ரூபா முதலீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் ஜார் மட்டுமே நாங்கள் சப்ளை பண்ணிக்கிறோம். மேனுவலாக நீங்கள் பெட் பாட்டில்ஸும் அதில் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி பண்ணலாங்க. பட் வாட்டரோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களால் அதிகமான உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் அதிகபட்சமாக 20 லிட்டர் ஜாருக்கு மட்டுமே நீங்கள் பார்த்து பண்ண முடியுங்க. ஸோ மேனுவல் டைப்பில் பண்ணுறதுக்கு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறிய முதலீடாக இருக்குங்க. பர்ஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 lakhsலேருந்து அப் டு 3 crores வரைக்கும் நம்ம மிஷினரிஸ்க்கு மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. A to Z உங்களுக்கு எல்லா விதமான சார்ஜஸும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அளவு முதலீடு அப்படிங்கிறது தாங்க சரியான லாபம், ஒரு நிரந்தர வளர்ச்சிக்கான ஒரு வழியான ஒரு முதலீடாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மினரல் வாட்டர் பிளான்ட் அமைக்கிறதுல வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. எங்களுடைய காண்டாக்ட் நம்பரை நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். டவுட் இருக்கிறவங்க நீங்கள் கால் பண்ணி கேட்கலாங்க. உங்களுக்கு பேசிக்காக வரக்கூடிய சந்தேகங்களை கமெண்ட்ஸில் கேளுங்க. மற்றவங்களுக்கு அது உதவிகரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாம் அதில் ஆன்சர் சொல்லலாங்க. சில விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸில் சொல்லும்போது மக்கள் அதை தவறான ஒரு புரிதலுக்கு எடுத்துக்கக்கூடாதுங்க. அதனால தாங்க எல்லா விஷயங்களையுமே வீடியோஸில் நம்ம சொல்கிறது இல்லைங்க. ஏன்னா சரியான முறையில் நாம் வழிகாட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதாங்க நம்மளுடைய நோக்கம். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு சந்தேகங்கள் வருது இந்த பிளான்ட்டில் அப்படிங்கிறது நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க.
அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு என்ன நாங்கள் போடும்போது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதில் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா பெரும்பான்மையோனர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான ஒரு விடையாக அடுத்த வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. இதில் உங்களுக்கு மினரல் வாட்டர் பிளான்ட்டில் இன்னும் பேசிக்காக இந்த டவுட் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் போகலாம் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே நம்ம இட அளவுகள் வந்து எவ்வளவு இருக்கணும், இடம் தேர்வு அப்படிங்கிறது தான் மிக மிக இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்க. ஸோ நீங்கள் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளளவுகள் மட்டுமே பில்டிங்க்கு ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, அட்லீஸ்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட் இன்னர் அளவுகள் இருந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த பிளான்ட் பண்ணுறதுக்கு சௌகரியமான ஒரு இடமா இருக்கும். சரியாக உங்களுக்கு ஒரு 40 lakhs மிஷினரிஸ் எல்லாமே போடணும் அப்படின்னா 3000 ஸ்கொயர் ஃபீட் மினிமம். அதில் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டாவது இன்னரில் இருக்கணுங்க. அளவு உள்கூடு அளவு பில்டிங்கோடது அப்படிங்கிறது அவ்வளோ இருக்கும் பட்சத்தில் தான் சரியாக இருக்குங்க. மேலும் கூடுதல் தகவல்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.